அபிஷேகம் பண்ணி எல்லாம் ப்ராப்பராக பண்ணுவாங்க. கொடுத்துட்டு கரண்ட பாலை கனலோடு நெய் கலந்தார் போல சிறந்தடையா சிந்தனை தேனூர் நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் எம்பெரும் சும்மா ஒரு 4 நாள் கையில் போடுங்க. என் பக்கம் என்ன தல்றா நீ ஏன் உலகெல்லாம் உணர்ந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலை வேணியன் அழகில் சோதியன அம்பல தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். அரரம பார்வதி பதையே அரர மகாதேவா. போதும் வாழ்க நாதந்தாள் வாழ்க புகழியாண்ட குருமணி தந்தாள் வாழ்க ஆகமம்மாயின்ற அன்னிப்பாண்டாள் வாழ்க ஏகன் அநேகன் இருநடி வாழ்க வேகம் கெடுத்தார்ந்த வேந்த நடி வெல்க பிறப்பார்க்கும் பிஞ்சகன் தன் பேய்கடல்கள் வெல்க புறத்தார்க்கு சேயோன் தன் பூங்கடல்கள் வெல்க கரம் ஆறாமது அளவிலா பெம்மானே ஓராத ஆறுலத்தில் ஒலிக்கும் மொழியோனே நீராய் உருகிய நாருயிர் நின்றானே இன்பமும் துன்பமும் அங்க போடாதீங்க. அப்படியே நமஸ்காரம் பண்ணிங்க. எல்லாம் நமஸ்காரம் பண்ணிங்க. மணிமாறன்.
நம்ம கடந்த 24 ஆண்டுகளாக பார்த்திங்கன்னா பொதுநல சேவை நம்ம வந்து தொடர்ந்து தமிழகம் முழுவதும் சாலை ஓர ஆதரவற்ற தொழில்நுட்ப பாதை கூட பாதையில் பாதிப்பட்டவங்க நம்ம தொடர்ந்து தொண்டு செஞ்சுட்ருக்கோம். இப்போ நம்ம திருவண்ணாமலை பார்த்திங்கன்னா நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலை அருணாச்சல ஈஸ்வரர். இங்கே வந்து பலாயிரம் சாதுக்கள் வந்து இங்கே வந்து நிறைய பேர் திருவண்ணாமலை அண்ணாமலை திருப்பாதத்தில் சரணாகதி அடைஞ்சு இங்கே வாழ்ந்து இங்கே இறந்து முக்தி அடைஞ்சவங்க பல சாது சன்னியாசிகள். இன்றைக்கி பார்த்திங்கன்னா காசி விஸ்வநாதன் ஐயா வந்து அவர் 30 வயதில் திருவண்ணாமலைக்கு வராரு. கடந்த 30 ஆண்டுக்கு மேலாக அவர் வந்து அண்ணாமலையார் தவத்தில் திருமணம் பண்ணிக்காத அண்ணாமலையாருக்கு ஒரு தொண்டனாக இருந்து ஒரு சேவகம் செய்ய காலபைரவர் ரோட்டில் இருக்கிற காலபைரவருக்கு எல்லாருக்கும் உணவு கொடுத்து அவர் தொண்டு செஞ்சுட்டு இருந்தார். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஐயா என்ன சொன்னார், இங்கே நிறையா சாது சன்னியாசிக்கு இறக்கும்போது அன்கிளைன்டு பாடி ஆதரவற்ற அனாதை பணம் தான் ரெக்கார்டில் எழுதுவாங்க போலீஸ் ரெக்கார்டு படி. இது வரைக்கும் நம்ம தமிழகம் முழுவதும் பார்த்திங்கன்னா 3336 பிரசாதம் நம்ம வந்து நல்லடக்கம் பண்ணியிருக்கோம். அப்போ வந்து என்னையும் ஒரு அனாதை நீங்கள் வச்சிடக்கூடாது. எப்படி அண்ணாமலையாருக்கு வந்து வள்ளலா மகாராஜா வந்து ஒரு குழந்தை இல்லாத அண்ணாமலையாரே வாரிசாக வந்து பிறந்து அவரை ஒவ்வொரு திதியிலையும் வந்து அவருக்கு நல்லடக்கம் அவருக்கு திதி கொடுத்து அவருக்கு சாந்தி சமாதானம் ஆன்மா பண்ணுதோ அந்த மாதிரி நான் அனாதையாக போயிடக்கூடாது. எனக்கு நீ ஒரு மகனாக இருந்து எனக்கு நான் திருமணமல்ல நீ ஒரு மகனாக இருந்து எனக்கு கொல்லி வச்சு என்னுடைய நல்லடக்கம் இறுதி கடன் காலம் வந்து சிறப்பான முறையில் செஞ்சு கொடுக்கணும், நீ தான் பண்ணணுன்னு முதல் தமிழகத்தில் பத்திரப்பதிவு ஐயா பண்ணி 2 ஆண்டுக்கு முன்பு 2023 வந்து எனக்கு பத்திரப்பதிவு பண்ணி தமிழகத்தை முதல் முறையாக என்கிட்ட கொடுத்தாரு. நீ ஒரு மகனாக இருந்து என்னுடைய நல்லட காரியங்கள் நல்லா சிறப்பாக பண்ணணுன்னு. அதே போல் இன்றைக்கி நேற்று நான் மதியம் 2 மணிக்கு வந்து ஐயா வந்து இறைவனுடைய திருப்பாதம் அடைஞ்சார். நேற்றுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் அவருடைய திருப்பாதத்தில் தொண்டு செஞ்சு இன்றைக்கி முறையான நல்லடக்கம் வந்து நம்ம யமலிங்க அருகில் வந்து அவர் ஆசைப்பட்ட மாதிரி சிறப்பான முறையில் நல்லடக்கம் செய்து அவர் ஆன்மாவும் சாந்தி அடைஞ்சு அவருக்கு மோட்ச தெய்வம் ஏற்று அண்ணாமலை திருப்பாதம் அடைஞ்சோம். இதுக்கெல்லாம் வந்து காரணம் அருணாச்சல ஈஸ்வரர் உண்ணாமலையம்மன் குலதெய்வம் தாய் பச்சை என் தாய் தந்தைக்கு நன்றி தெரிவித்து பக்தர்கள் அனைவரும் நாங்களாம் கூட இருந்து அவருக்கு ஒரு கைங்கரியை செஞ்சு ஒரு அடியாராக ஒரு தொண்டனாக இருந்து அண்ணாமலையாருக்கு ஒரு பிச்சைக்காரனாக நான் பணியாற்றி அவருடைய இறுதி காலம் நல்லடக்கம் சிறப்பான முறையில் செஞ்சோம். இது அண்ணாமலை திருப்பாத சமர்ப்பிக்கிறோம். அறிவும்